அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை 2026-2027 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பட்டதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். மிக அமைதியாக சிறப்பாக ஒத்துழைப்பு தந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை துறையின் திருத்திய நிதிநிலை அறிக்கை நாளை 6/8/2026 பேரவைக்கு அளிக்கப்பெற உள்ளது. இன்று காலை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் பிசினஸ் அட்வைசரி கமிட்டி இன்று காலை இங்கே அனைத்து கட்சிகளை சார்ந்த அதற்கென்று நியமிக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி விவாதித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பேரவையை எஞ்சிய நாட்களில் எப்படி நடத்துவது என்பதை பற்றிய அந்த முடிவுகளை நான் இப்போது உங்களுக்கு அறிவிக்கிறேன். வேளாண் அறிக்கை நாளை வியாழக்கிழமை 6. அதன் பின்னர் இந்த 2 நிதிநிலை அறிக்கைகள் மீது பொது விவாதம் மற்றும் பதிலுரை, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேறும். துறை வாரியான மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழியை பெற்று அவற்றின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு உள்ளிட்ட அலுவல்களுக்கு நாட்களை ஒதுக்குவது என்பதை பற்றிய முடிவுகளையும் இப்போது நான் அறிவிக்க இருக்கின்றேன். 6/8 வியாழக்கிழமை வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை, 7/8 சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர் மறைவு குறித்து இரங்கல் குறிப்பு, பிரபல இயக்குநர் மற்றும் நடிகர் திரு கே. பாக்கியராஜ், பிரபல கவிஞர் திரு புவியரசு, பிரபல பின்னணி பாடகி திருமதி ஜானகி மற்றும் பிரபல எழுத்தாளர் திரு பூமணி ஆகியோர் மறைவு குறித்து இரங்கல் தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதம் அன்றே தொடங்கும். 8/8/2026 சனிக்கிழமை மற்றும் 9/8 ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை அன்று சட்டமன்ற பேரவை இருக்காது. 10/8/2026 திங்கட்கிழமை அன்று திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான விவாதங்கள் தொடரும் 2ஆம் நாள். அதேபோன்று செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதியும் அதே பொது விவாதம் தொடரும். 12/8/2026 புதன்கிழமை அன்று பொது விவாதம் அதற்கு பதிலுரையும் நடைபெறும். அரசினர் சட்ட முன்வடிவுகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை ஆய்வு செய்யவும் நிறைவேற்றுவதும் அந்த பணியும் அன்றைக்கு நிறைவேறும். ஏனைய அரசினர் அலுவலர்கள் ஏதேனும் இருப்பின் அது எடுத்துக் கொள்ளப்பெறும். அதனைத் தொடர்ந்து வரிசையாக துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் முன்மொழியை பெற்று அவற்றின் மீது விவாதங்கள் தொடரும். உங்களுக்கு தெரியும், மானிய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு துறையாக எடுத்துக் கொள்ளப்பெறும். அதற்கும் அதற்குரிய நேரமும் தேதியும் குறிக்கப்படும். பேரவை நாள்தோறும் காலை 9:30 மணிக்கு சரியாக கூடும். திங்கட்கிழமை 17/8/2026 அன்று மீண்டும் சபை கூடும். 13, 14, 15 வந்து உங்களுக்கு தெரியும், இந்த சுதந்திர தினம் காரணமாக அனைத்து முன்னேற்பாடும் நடந்து கொண்டே இருக்கும். அந்த நேரங்களிலே மாமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து செல்வதற்கு சிரமமாக இருக்கும் என்பதாலும் இங்கே வேலை தொடர்ந்து நடைபெற்று வருவதால், சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்று வருவதால் பேரவை நடத்துவதிலே சிரமம் ஏற்படும் என்பதற்காகவும் அந்த 13, 14, 15 பேரவை அங்கே அலுவலர்கள் இருக்காது. அதற்கு பின்னால் 17/8/2026 திங்கட்கிழமை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, அது திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு திருமணங்கள் துறை, கட்டடங்கள் பொதுப்பணித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, மனிதவள மேலாண்மை துறை, இது செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி நடைபெறும். 19/8/2026 நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் பதிலுரையும் அன்றே நடைபெறும். 20/8/2026 வியாழக்கிழமை அன்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, கூட்டுறவு வியாழக்கிழமை 20ஆம் தேதி நடைபெறும். அன்றே மாண்புமிகு அமைச்சருடைய பதிலுரையும் இருக்கும்.
21/8/2026 சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, நீதி நிர்வாகம், எரிசக்தி துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், சட்டத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் படிக்கப்பெற்று அன்றே விவாதங்கள் நடைபெற்று பதிலுரையும் இருக்கும். 22/8 சனிக்கிழமையும் 23/8 ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை, சட்டப்பேரவை அன்றே இல்லை. 24/8/2026 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை, எழுதுபொருள் அச்சுத்துறை, பள்ளிக் கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் 24/8 திங்கட்கிழமை அன்று காலை நடைபெறும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களின் பதிலுரையும் அன்றே நிறைவு பெறும். 25/8/2026 செவ்வாய்க்கிழமை இயற்கை வளங்கள் துறை, தொழில் முதலீட்டு மற்றும் ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் ஆகிய துறைகளுடைய மானிய கோரிக்கைகள் நடைபெறும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்றே பதில் அளிப்பார்கள். அடுத்து புதன்கிழமை 26/8 மிலாது நபி அரசு விடுமுறை, அன்று சட்டப்பேரவை இல்லை. 27/8/2026 வியாழக்கிழமை சமூக நீதித்துறை, பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக மாண்புமிகு அமைச்சர்கள் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்று பதிலுரை அன்றே இருக்கும். 28/8/2026 வெள்ளிக்கிழமை இயக்குறுதிகள் குறித்த சட்டங்கள், நிர்வாகம், போக்குவரத்து துறை, உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் அன்று நிறைவேற்றப்பட்டு பதிலுரை அன்றே பெறப்படும். 29, 30 சனி ஞாயிறு அரசு விடுமுறை, பேரவை அன்று இல்லை. 31/8/2026 திங்கட்கிழமை அன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை ஆகிய துறைகளின் மீது மானிய கோரிக்கைகளை மாண்பு அமைச்சர் பெருமக்கள் சபைக்கு அளித்து அதன் மீது விவாதங்கள் நடைபெற்று பதிலுரையும் அன்றே அளிக்கப்பெறும். 1/9/2026 செவ்வாய்க்கிழமை கைத்தறி மற்றும் துணிநூல், கதர், கிராம தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள், கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கைகள் அவை முன் வைக்கப்பெற்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்றைக்கே பதில் அளிப்பார்கள். 2/9/2026 பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், கால்நடை பராமரிப்பு ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் அன்றே அவை முன் வைக்கப்பெற்று விவாதங்கள் நடைபெற்று பதிலுரை அன்றே பெறப்படும். 3/9 வியாழக்கிழமை காவல், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆகியவற்றிற்கான பொது விவாதங்கள், மானிய கோரிக்கைகள் நடைபெறும். 4/9 வெள்ளிக்கிழமை விடுமுறை, 5/9 சனி ஞாயிறு, 5, 6 2 நாளும் சனி ஞாயிறு அன்றும் பேரவை இயங்காது. 7/9/2026 காவல்துறை, உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு அன்றைக்கு பதிலுரை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு அன்றைக்கு பதிலுரை இருக்கும் கண்டிப்பா. அதுக்கு அடுத்தது அன்றே வணிக வரிகள், முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, வனம் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை ஆகியவற்றுக்கான மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்றைக்கே மானிய கோரிக்கைகளை முன்வைத்து அவருடைய பதிலுரையும் அன்றே நடைபெறும். 8/9/2026 செவ்வாய்க்கிழமை பொதுத்துறை, மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, நிதித்துறை, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளும் என்று 8/9/2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பட்ஜெட் கூட்டத்தொடரானது அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், நாளை வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார்.